Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. என்னடா நாடெல்லாம் எப்படி இருக்கு? மழை பெய்தா? உங்க ஏரியாலாம் எப்படி இருக்கு? எங்க ஏரியா கொழும்பு பரவாயில்லையே, நல்லா இருக்குது. 2 நாளாக நல்ல வெயிலுங்க. ஏண்டா இப்படி வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயில் அடிச்சுது. இப்போ லைட்டாக ஒரு மழை பெஞ்சுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி அப்படிங்கிறத சொல்லுங்கள். வளிமண்டலவியல் திணைக்களம் என்ன சொல்லியிருக்காங்க நாட்டோட நிலைமை பற்றி அப்படின் பொழுது ஓரளவு குறைஞ்சி வரும். இனி வரும் நாட்கள் சீரற்ற வானிலை அப்படி இல்லாமல் போய் ஒரு நல்ல வானிலை நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சில இடங்கள், அதாவது மேல் மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், தென் மாகாணத்தில் இந்த 5 மாகாணங்களை மாத்திரம் இடைக்கிட மழை பெய்யும் அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மழையினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 பேர் வரைக்குமே பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1,59,000 பேர். இது ஈவினிங் கணக்கெடுப்பின்படி. இப்போ என்னன்னு தெரியல, இப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. இந்த வீடியோ அப்லோட் ஆகும் பொழுது 20க்கும் மேற்பட்டவங்க இந்த சீரற்ற வானிலை காரணமாக, வெள்ளம் காரணமாக காணாமல் போய் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரே ஊர்ல அன்னைக்கு 3 பேர். என்ன ஒரு கவலையா இருந்தது தெரியுமா? வீட்டில் வெள்ளம் வீட்டில் தந்தை, மகள், பேத்தி, ஒரே 3 பேருடைய சடலமும் ஒரே இதில் வைக்கப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் இறந்து போகிறாங்க, எப்படி அந்த இறப்பு அவங்களுக்கு சம்பவிச்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அத்தனகல் ஓயா வெள்ளப்பெருக்கினால், அதாவது நீர்மட்டம் அதிகரிச்சதுனால கம்பா டிஸ்ட்ரிக்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நில்வலா கங்கை பெருக்கெடுத்ததுனால மாத்தரை ஃபுல்லாக போயிடுச்சு. அவ்வளோ வெள்ளங்க. திருப்ப கிங்கங்கை பெருக்கெடுத்ததுனால களுத்துறை டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இதாயிருச்சு. கழனி கங்கை பெருக்கெடுத்ததுனால கழனி முல்லை, இது வெள்ளம்பிட்டி ஏரியா, அதுக்கப்புறம் முல்லேரியா ஏரியா, இப்படி அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளமாயிருச்சு. இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கம்பா மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் இதில் சொல்கிறாங்க 16 பேர் இறந்து போயிருக்காங்களா மாத்தறை மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு மாத்தறை மாவட்டம் எப்படி வெள்ளத்தினால காட்சி அளிக்குது அப்படிங்கிறது ஒரு காணொலி சைடில் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் தண்ணீர் மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு நில்வலா கங்கை பெருக்கெடுத்ததுனால மாவட்டம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு காணப்போகுது. கம்பா டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் யக்கலை கம்பா ரோடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்குமே தண்ணி இருக்குது. ஓரளவு இன்னைக்கு கொஞ்சம் வத்தி இருந்தாலும், மழை வீழ்ச்சி குறைஞ்சிருந்தாலும் வெள்ளம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெள்ளம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் பாருங்க. துவிச்சக்கர வண்டிகள் எல்லாமே காணாமல் போயிருக்கு சில இடங்கள். அதாவது தண்ணியோட தண்ணியாக அடிபட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. முச்சக்கர வண்டிகள், நிறுத்தி வச்சிருந்த முச்சக்கர வண்டிகள் முக்கால்வாசிக்கு மேலே தண்ணீர். அதுக்கப்புறம் நம்ம மனுஷங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கோம். இந்த பிராணிகளை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இந்த நாய், பூனை. நான் நேற்று ஒரு பிக்சர் பார்த்தேங்க. ஒரு எலி வெள்ள நீர் மேலே வந்துருச்சு. ஒரு கட்டை இருக்கு இல்லையா, ஒரு கணு மாதிரி ஒரு ஏரியாவில் போய் அந்த மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த மழையில் நாய்க்குட்டிகள், பூனை குட்டிகள், இந்த குட்டி குட்டி பிராணிகள் எல்லாம் இருக்கு இல்லையா. மனிதன் வாழ்வதற்கு மட்டுமா அந்த உலகம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த பூச்சிகள், பிராணிகள் எல்லாமே எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. கழனிகங்கை ஏரியாவோட சேர்ந்த அந்த பாதை, பிரதான பாதை மூழ்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இடையில ரொம்ப ஷேர் பண்ணப்பட்டு மீம்ஸ் ஆகி ட்ரோல் ஆகி இருந்த ஒரு வீடியோ இலங்கையில பிரதான ஒரு தேசிய ஊடகத்தில் உள்ள ஒரு பெண் போயிட்டு அந்த வெள்ளத்துக்குள்ளேயும் இறங்கி நின்று அந்த அப்டேட் கொடுக்குறாங்க, இந்த நியூஸோட அப்டேட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வச்சு மீன் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஒரு இறங்கி பண்ணலாம், இறங்கி தர லோக்கலாக பண்ணலாம். அப்படின்னாலும் அந்த வெள்ளத்துக்குள்ளே இறங்கும் பொழுது சில நேரம் முதலைகள் வரும், சில நேரம் பாம்புகள் நடமாடும். அப்போ அவங்க அதெல்லாம் மீறி ரிஸ்க் எடுத்து போயிட்டு அந்த பெண் நியூஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்பொழுது அவங்கள பாராட்டி ஆகணும். உங்களுக்கு தெரியும் எந்த சேனல்னு சொல்லிட்டு. ஸோ வாழ்த்துக்கள். அந்த தைரியம் தான், ரொம்ப தைரியம் தான். பெண்ணாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள் எல்லாம் நேற்று இந்த கொலன்னாவ் ஏரியா, வெள்ளம்பிட்டி ஏரியாக்கெல்லாம் போயிட்டு மக்களை பார்த்து அதில் அரசாங்கம் அமைச்சரவைக்கு ஒரு இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 140 மில்லியன் வரைக்குமே ஒதுக்கி இருக்காங்களாமா. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் அரசாங்கத்தால் முப்படையினரை வச்சு வீடுகளை புனரமைச்சு கொடுக்கவும் இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது என்னன்னா, இப்படி மக்கள் பாதிக்கப்படும் பொழுது சும்மா கையை கட்டிட்டு போயிட்டு இல்லை நான் டிவியில் பார்த்துட்டு இருக்காம இறங்கி போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் ஜனாதிபதி அவர்களே. ஸோ இதை தாண்டி என்னன்னா, முப்படையினர், இராணுவ வீரர்கள்,
கடற்படையினர், விமானப்படையினர் ஹெலிகாப்டரை தயாராகி வச்சு இந்த கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல மூழ்கினவங்களெல்லாம் போய் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. கடற்படையான நேவியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர். நான் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு காணொளி காமிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு முன்னாடி நீர் வந்து சூழ்ந்து வீட்டு கூரை அளவு இருக்கு, சரிங்களா? அப்போ வந்து ஒரு தோணி எடுத்துட்டு கடற்படையினர்ல 2 பேர் அதுல போறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு அம்மா வந்து மூழ்கி அந்த தண்ணியில வந்து மிதந்துட்டு இருக்கும் பொழுது அந்த தோணியை கொண்டு போய் வச்சு அந்த அம்மா அப்படியே தூக்கி எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்றாங்க அப்படின்னும் பொழுது இது மாதிரி எத்தனை பேர் வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது 2018 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள திரைப்படம் வந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குஞ்சுகோ போபன், அதுக்கப்புறம் இந்த டொவினோ தோமஸ், இப்படி பல முன்னணி நட்சத்திரங்கள் அதில் நடிச்சிருப்பாங்க. அந்த 2018 படம் முடிஞ்சா நீங்க பாருங்க. நான் முடிஞ்ச பார்க்க சொல்றேன், ஃபுல்லா பாருங்க டைம் இருந்துச்சுன்னா. தமிழ்லையும் இருக்கு. அதாவது அது ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு அவங்க எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் நிறைய வாட்டி வெள்ளம் வந்திருக்கு. பட் எனக்கு இந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. எத்தனை பேர் அந்த வெள்ளத்தில் சிக்கி தவிச்சிட்டு வெளியே வர முடியாமல் தத்தளிச்சுட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க. விமானப்படையினர் வந்து தேடி தேடி வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இந்த முப்படையினரை வந்து பாராட்ட வந்து வார்த்தையிலே கிடையாது. என்ன ராணுவ வீரர்கள் எல்லாம் என்னடா இவ்வளோ இறங்கி ஒர்க் பண்றீங்க, அந்த மழைக்குள்ள நனைஞ்சி அந்த வெள்ளத்துக்குள்ள நீச்சல் அடிச்சு இந்த அளவுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி, மார்பளவுக்கு தண்ணி, அதுலயும் போயிட்டு மக்களை காப்பாத்துற அப்படின்னா ஒரு வகையில் அது வந்து பிரபலத்துக்காகவும் இருக்கலாம்னு நீங்க சொல்லலாம். ஆனா உயிரை கொடுத்து வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு பொழுது நாட்டை காப்பாத்துறது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பை தாண்டி மக்களை வந்து பாதுகாக்க நினைக்கிறது முப்படையினருக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றேன். இந்த வாட்டி வெள்ளத்துல வந்து நிறைய பேர் தங்களுக்கு தங்கள் உதவி செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு மட்டும் இல்லாம நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு வந்து ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா கடும் மழையினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி பிரதமர் அவர்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அக்குரச பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை நின்றுச்சு ஆனால் வெள்ளம் வந்து எப்படி வந்து வடிஞ்சு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் கழனி ஏரியாவில் ஒரு வீட்டுக்குள்ள வந்து வெள்ளம் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், வீட்டுக்குள்ளே வந்து வெள்ளம் வந்து தேங்கி நிற்கிது. மீன் குஞ்சுகள் எல்லாம் வந்து அப்படியே ஓடி திரியுது வீட்டுக்குள்ளே. குஞ்சு மீன்கள் கூட்டத்தோட வந்து ஓடி திரிகிற காணொளிகள் இது எல்லாம் வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் அதில் ஃபன்னாக இருக்காங்க, சில பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான மக்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னென்று இல்லாத மக்கள் எல்லாமே வந்து கஷ்டப்படும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நள்ளிரவில் இருந்து லிட்ரோ சமையல் எரிவாயுனுடைய விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதோட லாஃப் எரிவாயுனுடைய விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. லிட்ரோ எரிவாயு பார்த்தீங்கன்னா 12.5 கிலோகிராம் வந்து 150 ரூபாயில் குறைக்கப்பட்டு புதிய விலை வந்து 3790 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 5 கிலோகிராம் சிலிண்டர் 60 ரூபாயில் குறைக்கப்பட்டு 1522 ரூபான்னு சொல்கிறாங்க. 2.3 கிலோகிராம் எரிவாயு வந்து 28 ரூபாயில் குறைக்கப்பட்டு 712 ரூபான்னு சொல்கிறாங்க. லாஃப் எரிவாயுனுடைய விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. 12.5 கிலோகிராம் 160 ரூபாயில குறைக்கப்பட்டு 3680 ரூபான்னு சொல்றாங்க. 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 65 குறைக்கப்பட்டு 1477 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதோட நம்ம நாட்டில் தேசிய பொசன் பண்டிகை வந்து இந்த மாதம் அனுஷ்டிப்பாங்க. அதனால பொசன் பண்டிகை வர்றதுனால, பொசன்னா பொதுவாகவே அனுராதபுரம் ஏரியாலாம் பயங்கரமா விசேஷமா இருக்கும். நான் சின்ன வயசுலலாம் போயிருக்கேன் எல்லாம் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் விட மாட்டாங்க. சின்ன வயசுல ஒரு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கும்போது நீங்க யாராச்சும் பொசன் பண்டிகை பார்க்க போயிருக்கீங்களா அந்த டைம்ல? ஏன்னா அனுராதபுரம் அப்படின்னும் பொழுது ஊர்ல இருந்து நிறைய பேர் போவாங்க, பார்ப்பாங்க. எங்க வீட்டில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இந்த வாட்டி பொசன் பண்டிகை வந்து கொழும்புல விட எப்பயுமே அனுராதபுரம் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்குமே நாட்டில் உள்ள எல்லா மதுபான சாலைகளையும் வந்து பூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து பாதிக்கப்பட போறது நாங்க கிடையாது, மதுப்பிரியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. என்னதான் செஞ்சாலும் முன்னாடியே வாங்கி வச்சிருவாங்கல்ல. நமக்கு தான் தெரியுமே, நம்ம வந்து இந்த இந்தியாவில் வந்து மது வைன் ஷாப் எல்லாம் மூடின உடனே அந்த மதுப்பிரியர்கள்னே பேர் வச்சுட்டாங்க. குடிகாரன் சொல்றது வந்து
வந்து சரியில்லை, மதுப்பிரியர்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு அதுல வந்து அதிகமாக வந்து பிரச்சனைக்கு உள்ளாயினது என்னன்னா, எப்படிடா இவ்வளவு நாளா மூடி வச்சிருக்கீங்க திறங்கடான்னு சொல்லிட்டு இந்த மதுப்பிரியர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வைன் ஷாப்புக்கு முன்னாடி உண்ணாவிரதம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைமை நம்ம நாட்டில் வரதில்லை. அந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து மோசம் இல்லை. ஆனாலும் வந்து 18ஆம் தேதியிலேருந்து 24 கிட்டத்தட்ட 6 நாள் பூட்டி இருந்தா நம்ம நாட்டினுடைய மதுப்பிரியர்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்பினேன். அதோட அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி இவங்க வந்து குருநகர்ல ஒரு இளைஞர் மாநாட்டை வந்து நடத்தி இருந்தாங்க. இப்போ நல்லா பேசியிருந்தாரு, நல்ல வரவேற்பு இருந்துச்சு, நிறைய இளைஞர்கள் போயிருந்தாங்க. அதோட 3-4 போட்டோஸ் வந்து ரொம்ப பிரபல்யமாக இருந்துச்சுங்க. லண்டனுக்கு போக போறாரு அனுரா அவர்கள். அனுரா அவர்களுடைய புகைப்படம் போட்டு அங்க ஒரு பஸ் பாத்தீங்கன்னா அனுரா அவர்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிங்க் கலர் பஸ். ஏன்னா அவங்களுடைய கட்சியினுடைய கலர் சிவப்பு கிடையாது, பிங்க் கலர், மாலிமாவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திசை காட்டி அவங்களுடைய சின்னம். ஸோ அந்த லண்டனில் வந்து அனுரா அவர்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண அந்த பஸ் வந்து பார்க்கும்பொழுது எல்லாரும் நிறைய பேர் ஷேர் பண்ணிடுவாங்க, என்னப்பா அனுராக்கு அங்கெல்லாம் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஜனாதிபதி தேர்தல் அப்படின்னும் பொழுது அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம சொன்னோம் இல்லையா, எதிர்கட்சியிலேருந்து ஒரு 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து நீங்கள் உங்கள் சைடில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை வேட்பாளராக நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பொதுஜன பெரமுன கட்சி ஆட்கள் ரணில் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்களாமா அப்படிங்கிறது உத்தியோகபூர்வ மற்ற தகவல் நான் சொல்லியிருந்தோம். பட் அது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 15ஆம் தேதிக்கு முன்னாடி, இந்த ஜூன் 15க்கு முன்பாக எஸ்ஜேபியில இருந்து சஜித் கட்சியில இருந்து நீங்க ஒரு 25 பேர் ஆட்களை வர வச்சு உங்க கட்சியில சேர்த்தீங்கன்னா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொது வேட்பாளர் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி தகவல். தம்பிக்க பெரேரா அவர்களை வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. பட் எது உண்மைன்னு தெரியல. நம்ம ஜஸ்ட் வியூகமா பேசக்கூடாது, கரெக்டா பேசணும்ல, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வெதர் கண்டிஷன், வானிலை உங்க ஏரியால எப்படி இருக்கு, நீங்க எங்க வசிக்கிறீங்க, இன்னைக்கு உங்க ஏரியாவில் மழை பெஞ்சுதா வெயில் அடிச்சுதா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். குட் நைட்.